இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாயிரத்தி 25 மருத்துவ விதிமுறைகள் சட்ட திருத்தம் ஜூலை 1 அமலுக்கு வருவது நாட்டின் சுகாதாரத்துறையின் முக்கிய தருணம். செனட்டர் லிங்கேஷ் வர்ணிப்பு. 2025 மருத்துவ விதிமுறைகள் சட்ட திருத்தம் வரும் ஜூலை 1 அமலுக்கு வரவிருப்பது நாட்டின் சுகாதாரத்துறையின் ஒரு முக்கிய தருணமாகும். செனட்டர் டாக்டர் லிங்கேஷ் ஆர் அருணாச்சலம் அவ்வாறு வர்ணித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறையின் வலுவான எதிர்காலத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவன் என்ற முறையில் நாடாளுமன்றத்தில் தொடங்கிய முயற்சி என்ற செயல் வடிவம் கண்டிருப்பது கண்டு தமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி என அவர் சொன்னார். வெளிநாட்டு மருத்துவ நிபுணத்துவ பட்ட படிப்புக்கு இணையான பேரலல் பாத்வே பயிற்சி திட்டம் குறித்து மேலவையில் பல முறை தாம் பேசியிருப்பதையும் இவ்வேளையில் லிங்கேஷ் நினைவு கூர்ந்தார். தற்போது சட்ட திருத்தம் அமலுக்கு வருவதால் இது வருங்கால மருத்துவ நிபுணர்களின் வெற்றி மட்டுமல்ல, சுகாதாரத்துறையின் உண்மையான சீர்திருத்தங்களில் ஒன்றாகும். கல்வி, தொழில்முறை பயிற்சிகள் மற்றும் பொது சேவை கொள்கைகளில் சமமான மற்றும் நியாயமான வாய்ப்புகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் டிஏபி மற்றும் மடானி அரசாங்கத்திற்கும் இது தனிப்பட்ட வெற்றியே என்றார் அவர். இந்த சட்ட திருத்தத்தை சாத்தியமாக்கிய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து தரப்புகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தாக்க ரோபோட்டிக்ஸ் புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்தும் 18வது மலேசிய ஃப்ரா ரோபோ உலக கிண்ணம் 2025. 18வது மலேசிய ஃப்ரா ரோபோ உலக கிண்ணம் 2025 போட்டி உயர் தாக்கங்களை கொண்டு வரக்கூடிய ரோபோட்டிக் கண்டுபிடிப்புக்கான சிறந்த களமாகும். பாலிடெக்னிக் மற்றும் சமூக கல்லூரிகளுக்கான கல்வித்துறையான JBPKK அதனை ஏற்பாடு செய்துள்ளது. இப்போட்டி அதிநவீன AI தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் ரோபோட்டிக்ஸ் துறையில் ஒரு புதுமை போரை வெளிப்படுத்தும் என JBPKK-வின் துணை தலைமை இயக்குனர் டாக்டர் ஷம்ஷரி அப்துல்லா கூறினார். மலாக்கா மெர்லிமா பாலிடெக்னிக் கல்லூரியில் இந்த 18வது மலேசிய பிரா ரோபோ உலக கிண்ணம் 2025 போட்டியை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் அவ்வாறு சொன்னார். இது ரோபோட்டிக்ஸ் மற்றும் AI போன்ற தொழில்நுட்பங்களில் வெறும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு மட்டுமே உரித்தானதல்ல, மாறாக செயல்முறையிலான ஹேண்ட்ஸ் ஆன் கற்றல், தொழில்துறையில் நேரடி அனுபவம் மற்றும் சந்தை தேவைக்கு ஏற்ப உள்ள பயிற்சிகள் மூலம் இவை அனைவரையும் சென்றடையக்கூடியதாக மாறியுள்ளன. மித்ராவின் டயாலிசிஸ் மற்றும் பாலர்பள்ளி மானியங்களுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு. இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் 2025 டயாலிசிஸ் மானிய உதவிக்கான விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ளன. எனவே சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்பட்ட சிறுநீரக இரத்த சுத்திகரிப்பு மையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளும் இந்தியர்கள் இதற்கு இணையம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். அவர்கள் அவ்வாறு செய்ய நேற்று தொடங்கி ஜூலை 30 வரை 35 நாட்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவங்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களின் தகுதி விதிமுறைகள் குறித்த தகவல்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இவ்வேளையில் தனியார் தமிழ் பாலர் பள்ளிகளுக்கான மித்ராவின் மானியத்திற்கான விண்ணப்பங்களும் நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. எனவே தகுதி பெற்ற தமிழ் பாலர் பள்ளி நடத்துனர்கள் அனைவரும் மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை 30 ஆகும். பள்ளிகள், அரசு அலுவலகங்களில் கொள்ளையடிக்கும் யோகோ மென் கும்பல் கைது. சமீப காலமாக பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்த யோகோமென் கும்பலை கடந்த சனிக்கிழமை ஜாலான் தஞ்சோங் கிளையில் உள்ள கண்டோமினியம் ஒன்றில் நடந்த அதிரடி சோதனையில் காவல்துறையினர் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர் என்று மலாக்கா மாவட்ட காவல்துறை தலைவர் கிறிஸ்டபர் பத்தித் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் முதல் இக்கொள்ளை சம்பவங்களில் அதிகம் ஈடுபட்ட 35 முதல் 40 வயதுடைய மூவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் 6 கை தொலைபேசிகள், 2 தோள் பைகள், 1 இடுப்பு பை மற்றும் சந்தேக நபருக்கு சொந்தமான 2 மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்குள் அதிகாலை 1 மணி முதல் 4:30 மணி வரை பின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைவதே அக்கும்பலின் வழக்கமாக இருந்ததெனவும் ஒட்டுமொத்தமாக 9,200 ரிங்கிட் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் ஹம்சாவுக்கு கூடுதலாக பொருளாதார அமைச்சர் பொறுப்பு. பிரதமர் முடிவு.
டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லையின் பதவி துறப்பால் காலியான பொருளாதார அமைச்சர் பொறுப்புகள் இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசானுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நிதி அமைச்சின் பணிகளோடு பொருளாதார அமைச்சின் பொறுப்புகளையும் அமீர் ஹம்சா கூடுதலாக கவனித்து வருவார் என பிரதமர் முடிவு செய்துள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அத்தகவலை பிரதமர் தெரிவித்ததாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அத்ரி அபுபகார் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் சொன்னார். பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் அமீர் ஹம்சாவின் முதன்மை பணி ஜூலை 31 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள 13வது மலேசிய திட்டத்தின் ஆவணங்களை மறு ஆய்வு செய்து ஒழுங்குபடுத்துவதே ஆகும். பல்வேறு அமைச்சுகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள கூடுதல் பரிந்துரைகள், அமைச்சரவையின் கருத்துக்கள் போன்றவற்றை இந்த மறு ஆய்வில் அமீர் ஹம்சா கவனத்தில் எடுத்துக் கொள்வார் என தான் ஸ்ரீ ஷம்சுல் தெரிவித்தார். மேம்பாட்டு நிதியை பெற்ற தேசிய வகை புக்கெட் ஏஜோக் தமிழ் பள்ளி. நேற்று காலை தேசிய வகை புக்கெட் ஏஜோக் தமிழ் பள்ளியில் பிரதமர் துறையின் அமலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவின் வழி ICU கிடைக்கப்பெற்ற நிதி ஒதுக்கீடு ஒப்படைப்பு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் சிப்பாங் மாவட்டம் மாய்கா துணைத் தலைவர் சந்திரசேகரன் அருணாச்சலம் மற்றும் மேலும் பல பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். பள்ளியின் வளர்ச்சி நிதியாக 20,000 ரிங்கெட் சிப்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வீடமைப்பு உள்ளாட்சித்துறை துணை அமைச்சர் YB ரத்தோ ஹாஜா ஐமான் அத்திரா சார்பில் சுங்கை பீலிக் சட்டமன்ற உறுப்பினர் லூகியான் வளர்ச்சி நிதியை பள்ளிக்கு வழங்கியுள்ளார். 16 மாணவர்களை மட்டுமே கொண்டு இயங்கிய அப்பள்ளியில் தற்போது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வரும் நிலையில் வழங்கப்பட்ட 20,000 ரிங்கெட் பள்ளி மேம்பாட்டிற்கும் விரிவாக்கத்திற்கும் பயன்படுத்தவிருப்பதாக பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் 3.5 ஏக்கர் நிலப்பரப்பில் செயல்பட்டு வரும் புக்கிட் ஏஜோக் தமிழ் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள 1.5 ஏக்கர் நிலத்தில் பள்ளிக்கு ஒதுக்கியுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இப்பள்ளியின் உருவாக்கத்திற்கு கடந்த 30 ஆண்டு காலமாக அரும்பாடுபட்ட முன்னாள் மேலவை உறுப்பினர் மறைந்த செனட்டர் டத்தோ V.K. செல்லப்பன் அவர்களின் பெயரை பள்ளிக்கு சூட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது. சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி கொலை வழக்கு 3 சந்தேக நபர்களுக்கு 7 நாட்கள் தடுப்பு காவல். கடந்த செவ்வாய்க்கிழமை சைபர் ஜெயாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தனது தங்கும் இடத்தில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 சந்தேக நபர்களுக்கு இன்று முதல் ஜூலை 3 வரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 19 முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் அடங்குவர் என்று சிப்பாங் காவல்துறை தலைவர் நோர்கிசாம் பஹமான் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் ஜொகூர் பாரு, நெகிரி செம்பிலான், கெமின்சே ஆகிய இடங்களில் நேற்று காலை 9 மணி முதல் இன்று அதிகாலை 2 மணி வரை ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதோடு தகவல் அறிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சவால்களை தகர்த்தெறிந்து எய்ம்ஸில் மருத்துவர் கனவை நனவாக்கிய கௌரியின் நிகழ்ச்சியூட்டும் பயணம். மீன் வியாபாரியான தாய் கெங்கம்மாள், முன்னாள் தீயணைப்பு வண்டி ஓட்டுநரான தந்தை மோகன் குமரப்பா, இவர்களது மகள் கௌரி தற்போது எய்ம்ஸ் பல்கலைக்கழக மருத்துவ பட்டதாரி. வறுமையில் ஒரு பெண் கல்வி கனவை எட்ட முடியாதா? வாழ்வில் சாதித்து காட்ட முடியாதா? கல்வி என்ற ஒரே சொத்தை தன் மகளுக்கு கொடுக்க நினைத்து பல நிதி சவால்களுக்கு மத்தியில் பாடுபட்டனர் பினாங்கை சேர்ந்த அவரது பெற்றோர். மகளும் படித்துக் கொண்டே பல பகுதி தொழில்களை செய்து நிதி சேர்த்தார். சில நல்லுள்ளங்களும் உதவின. அதன் பயன் சமூக உருமாற்றத்திற்கான அடையாளமாக இன்று பெருமைப்படும் மருத்துவராகி உள்ளார் கௌரி. தன் கனவுக்கு தானே பொறுப்பு ஆக தானும் முழு உழைப்பை போட வேண்டும் என்றெண்ணிய கௌரியும் படிப்புக்கு மத்தியில் பெற்றோரின் சுமையை குறைக்க மலர் அலங்காரம், உணவு விநியோகம், கிராப் ஓட்டுதல் போன்ற பல்வேறான பகுதி நேர வேலைகளை செய்து பணம் சேர்த்துள்ளார். இப்படி இன்று 31வது வயதில் மைகாவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து MBBS பட்டம் பெற்றிருக்கிறார் இவர். ஜப்பானில் விமானங்கள் செல்லும் பாதையில் சுற்றி திரியும் கரடி, விமானங்கள் நிறுத்தி வைப்பு. இன்று வடக்கு ஜப்பானின் யமகட்டா விமான நிலையத்தில் அதிகாலையில் கருப்பு கரடி ஒன்று விமானங்கள் மேலேறுவதற்கு ஆயத்தமாகும் ஓடு பாதையில் சுற்றி திரிந்ததால் அங்கு நிறைய விமான பயணங்கள் தடையாகியுள்ளன. விமான நிலைய ஊழியர்கள் அக்கரடியை விரட்டுவதற்கு கார் ஒன்றை பயன்படுத்தி
ஓடுபாதையை மீண்டும் மூடிய போதும் அக்கரடி அந்த வளாகத்திலிருந்து வெளியேறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கரடியை பிடிப்பதற்கு விமான நிலைய நிர்வாகம் வேட்டைக்காரர்களை வரவழைத்து பொறி ஒன்றை அமைத்துள்ளனர் என்றும், கரடி தப்பி ஓடாமல் இருக்க விமான நிலையத்தை சுற்றி காவல்துறை அதிகாரிகளும் இன்று இரவு 8 மணி வரை காவலுக்கு வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 12 மாதங்களில் 219 பேர் கரடியால் தாக்கப்பட்டுள்ளனர் என்றும் 6 பேர் இறந்துள்ளனர் என்றும் அறியப்படுகின்றது. உலகின் மிக வறண்ட பாலைவனத்தில் அதிசயமாக பனிப்பொழிவு, ஆச்சரியத்தில் மக்கள். சிலி நாட்டின் வடக்கே உள்ள உலகின் மிக வறண்ட பாலைவனமான அட்டகாமாவில் நேற்று பனிப்பொழிவு ஏற்பட்டதால் அப்பகுதி வாழ் மக்கள் அதிசயித்து போயினர். நிலா போன்றதொரு மேற்பரப்பில் மெல்லிய வெள்ளை பனி படைந்திருந்த காட்சிகள் தற்போது வைரலாகி உள்ளன. சிலி நாட்டின் வான் நிகழ்வு கண்காணிப்பகம் அதன் எக்ஸ் தளத்தில் அந்த வீடியோவை பதிவேற்றியுள்ளது. விடியற்காலையில் ஏற்பட்ட இந்த பனிப்பொழிவு கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ள முதல் நிகழ்வாகும். இந்நிலையில் அது அதிகாரப்பூர்வமான வானிலை மாற்றத்திற்கான அறிகுறியா என்பதை இப்போதே சொல்வதற்கில்லை என சாண்டியாகோ பல்கலைக்கழக காலநிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். என்றாலும் அட்டகாமா பாலைவனத்தில் இனி மழை பெய்வதும் பனி பொழிவதும் அடிக்கடி நிகழக்கூடும் என்பதை மறுக்க முடியாது என அவர்கள் கூறியுள்ளனர். உலகிலேயே மிகவும் இருண்ட வானத்தை கொண்டதுமான அட்டகாமா பாலைவனம் உலகின் மிகவும் மேம்பட்ட தொலைநோக்கிகளை நிறுவுவதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் வானியலாளர்கள் நீண்ட காலமாக விருப்பப்படும் இடமாக இருந்து வருகிறது.